ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூபாலா ஃபுட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷு தான் சோள ரொட்டி. சோள ரொட்டி டயபெட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. அவங்க ரைஸ் அதிகம் எடுத்துக்கிட மாட்டாங்க. அதுக்கு இந்த சோள ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம். சோள ரொட்டி டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கிடலாம். இல்லை ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணும், ஹார்ட் அட்டாக் வராமையும் தடுக்கும். இந்த டிஷ்ஷு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. நான் இது ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோள ரொட்டி செய்ய சோள மாவு, இது வெள்ளை சோள மாவு, இந்த கப்புக்கு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு சோளம் எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி எடுக்கணும். இதை பக்கத்தில் வச்சுக்கிடலாம். இப்போ மாவு அளந்த கப்புலேயே தண்ணியையும் அளந்து எடுத்துக்கிடலாம். இப்போ நான் 3/4 கப்பு சோளம் எடுத்ததுனால தண்ணியும் 3/4 கப்பு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அது சூடான பிறகு நம்ம அளந்து வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கிடலாம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு இதில் உப்பு சேர்த்துக்கிடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாவை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம். மாவு போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுங்க. ஓரளவு கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்ச உடனே கைட்டு பிசைஞ்சுக்கிடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்ச உடனே பிசைஞ்சுக்கிடுவோம். லைட்டாக சூடு இருக்குது. இப்போது இந்த லைட்டு சூடு இருக்கும் போதே பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. லைட்டு சூடு இருக்கும் போதே பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா அழுத்தி பசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்திக்கு மாவு படைகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக பசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. வெந்நீரில் போட்டு பசைஞ்சதுனால நல்லா மெதுவாக இருக்குது. இப்போது நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கல்லில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக அதில் கல் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரொட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். சோள ரொட்டி பச்சை தண்ணியில் பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு நல்லா வராது, உடஞ்சி உடஞ்சி போகும். வெந்நீரில் போட்டு பிசைஞ்சதுனால இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு நல்லா வரும். நார்மல் சப்பாத்தி மாதிரி தின்னாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், எட்ஜெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்கும்.
அதனால் ஒரு அழகாக ரவுண்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அழுத்தி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்படியே இன்னொன்று ஒன்று தேய்ச்சி காட்டுறேன். இது மாதிரி எல்லா மாவையும் நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சூப்பர். ஒரு தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த ரொட்டி சுடுறதுக்கு எண்ணெயே தேவைப்படாது. நான் முதல்ல கல் வச்சதுனால கழுவி இருக்கிறதுனால லைட்டாக அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுடுறதுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் தேவையில்லை. இது ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு, எண்ணெய் இல்லாமல் சுடக்கூடியது. நம்ம மாவு பிணையிறப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம். மொத்த டிஷ்ஷுக்கே அந்த எண்ணெய் தான். அதுக்கப்புறம் எண்ணெயே இல்லாமல் தான் எல்லா வேலையும் செய்ய போகிறோம். கல் காஞ்சிருச்சு. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதை தவா மேலே போட்டாச்சு. ஒரு 2 செகண்ட் இருந்தோடனே பின்னாடி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பஃப்னு வரும். நல்லா ரொட்டியும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்னொன்று சுட்டுக்கிடலாம். வெள்ளை சோளத்துக்கு சொர்க்கம்னு ஒரு பேர் உண்டு. தெலுங்கில் ஜொன்னலு, ஹிந்தியில் ஜோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோளம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலே லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. நார்த்து சைடெல்லாம் கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணி துணியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி செய்வாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் நல்லா எழுந்து வருது. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் குருமா, வெஜிடபிள் குருமா எது வேணாலும் வச்சுக்கிடலாம். அவ்வளோதான், ரொட்டி சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பிச்சை உடனே ஈஸியாக வருது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிடலாம். எல்லோரும் சாப்பிடுவாங்க. சோள ரொட்டி எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்க இல்லையா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. நல்ல மெதுவாகவும் வந்திருக்கு. மெதுவாக வர்றதுக்கு காரணம் மாவை வந்து வெந்நீரில் பிசைஞ்சதுனால. பச்சை தண்ணியில் பிசைஞ்சால் சோள ரொட்டி சுடுறதுக்கு இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப உடஞ்சி வரும். அதனால தான் நம்ம வெந்நீரில் வந்து பிடையிறோம். இது வந்து செய்கிறது ஈஸியான மெத்தடு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.